أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كلما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وبالأسحار هم يستغفرون. Right. உண்மையிலே நாங்கள் இஸ்திக்ஃபாருக்கு போகிறதுக்கு முன்னுக்கும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இஸ்திக்ஃபார்ண்டா என்ன. அப்போ தான் எங்களுக்கு அந்த இஸ்திக்ஃபார்ட மீனிங் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏன் நான் கேட்குறதுக்கு சொன்னேன், எங்களுக்கு தௌபாக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் சில டைம்ல வித்தியாசம் தெரியாது. ரைட், இல்லாட்டி துஆக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ இப்போ இஸ்திக்ஃபார்ன்னு பார்த்தா கஃபரன்னு சொன்னால், கஃபரன்றது ஒரு வேர்ப். அந்த இஸ்திக்ஃபார் இந்த வேர்ட் வாரத்துக்கு அந்த கஃபரா தான் மெயின். கஃபரன் சொன்னால் ஒண்ட கவர் இல்லாட்டி கன்சீல், மறைக்கிற என்ற பொருள். ஓகே, காஃபிர்னு சொன்னால் அந்த வேலையை செய்கிற ஒரு ஆள், மறைப்பவர், மறைக்கிற பர்சன். மிக்ஃபர்னு சொன்னால் நார்மலாக இப்போ நாங்கள் போட்டிருந்த ஹெல்மெட், தலையை கவர் பண்ணுறதுக்கு, மறைக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அல் கஃப்ருன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஊத்தையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு. எங்கள்ட ட்ரெஸ் ஊத்தப்பட்டன்னு சொன்னால் ஊத்தப்படாமல் நான் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கொள்றது கஃப்ருண்ட. அப்போ அல் கஃப்ர் வல் குஃப்ரான் மக்ஃபிரா இஸ்திக்ஃபார் வல் கஃபீரா இதெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு. அப்போ இஸ்திக்ஃபார்னு சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்டல். எப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு ஆளை பாவத்தில இருந்து பாதுகாக்கிற, அந்த பாவத்தை மறைக்கிற அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தாலா அவன் அருளால எங்கட பாவத்தை மறைக்கிறார். அதுதான் இஸ்திக்பார். ஓகே, அப்ப இஸ்திக்பார் பத்தி அல் குர்ஆன் சுன்னா என்ன சொல்றேன்னு நாங்க பார்ப்போம். பைட முக்கியம் எங்களுக்கு விளங்கும். அல் குர்ஆன்ல உண்மையிலே 233 இடங்கள்ல ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப இஸ்திக்பார் பத்தி இந்த குர்ஆன் சொல்லுது. அதுல 129 ஜஸ்ட் வேர்ட், பெயர் சொல், நவுன். 104 இடங்கள்ல verb, யஸ்தக்ஃபிரூன், இஸ்தக்ஃபர, அது மாதிரி. ரைட்? அப்ப அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் நாங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். இன்னல் அப்த இதா அஹ்தஅ ஹதீஅத்தன், ஒரு அடியான், ஒரு முஸ்லிம் இல்லாட்டி ஒரு முஃமின் இல்லாட்டி ஒரு மனுஷன் ஒரு பிழையை ஒன்று செஞ்சா நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, எங்கட உள்ளத்துல இல்லாட்டி அவன் உள்ளத்துல ஒரு கருப்பு டொட் ஒன்று வருது. ஃபஇதா ஹுவ நஸஅ வஸ்தக்ஃபர, நான் பார்த்தோம் வினயா பாவிக்கிறேன்னு சொல்லி வேர்பா வஸ்தக்ஃபர வதாப சுகில கல்புஹு, அந்த பாவத்திலிருந்து அவன் விடுபட்டு, நஸஅண்ட விடுபட்டுற, வஸ்தக்ஃபர அவன் இஸ்திக்ஃபார் செய்தால் அந்த கருப்பு எடுபடுது. ஓகே, வ இன் ஆத ஜீத ஃபீஹா ஹத்தா தஅலுவ கல்புஹு, அவன் தொடர்ந்து பாவம் செஞ்சு அப்படியே அவன் போனன்னு சொன்னா வஹுவர்ரான், ஒரு மாசு இல்லாட்டி அந்த கருப்பு மிச்சமே ஹார்ட்டை ஃபுல்லா மறைச்சு கொள்ளுது. அல்லது ذكرallahu, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், அப்படி அல்ல, அவங்களோட உள்ளங்கள் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக மாசடைஞ்சு விட்டது, அழுக்காகிட்டு, ஊத்தையாகிட்டு, பெரிய டொட் ஆகிட்டு. ஸோ இதுதான் இஸ்திக்ஃபாரை பத்தி அல்லாஹ் தஆலா பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ். இப்போ நாங்கள் பார்ப்போம் இஸ்திக்ஃபார் என்னத்துக்கு முக்கியம். அப்படிதானே, நாங்கள் யாரும் பாவம் செய்யதாக்கள் இல்லை, பாவத்திலிருந்து பின்னுக்கு போறது நாங்கள் கஷ்டம். அப்போ நாங்கள் பாவத்தை தொடச்சு கொள்ளணும், அதை இல்லாமக்கி கொள்ளணும். பலதரா குர்ஆன்ல சொல்றான், இந்த இஸ்திக்ஃபார் செய்கிற ஆக்களை அல்லாஹ் தாலா விரும்புகிறான். இதன் முதலாவது விஷயம். நாங்கள் ஏன் இஸ்திக்ஃபார் செய்யணும் சொன்னா, அல்லாஹ் தாலா இஸ்திக்ஃபார் செய்கிற ஆக்களை விரும்புகிறான். அல்லாஹ் தாலா முத்தகீன்களோட பண்புகளை சொல்லக்கொள்ள அல்லாஹ் தாலா சொல்றான், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அஸ்ஹார்னு எங்களுக்கு தெரியும், சஹர் சுபஹ் நேரம், ஃபஜ்ர் நேரம். அந்த டைம்ல அவங்க என்ன செய்வாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க.
அப்ப நாங்க முத்தகீன்கள் என்று சொன்னா, மூமின்கள் என்று சொன்னா, பாவத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னா, அல்லாஹ் தாலா மிச்சமே விரும்புகிற ஒரு டைம் அந்த காலை நேரம். ரைட்? அப்ப அல்லாஹ் தாலா அப்படித்தான் புகழ்றான். அவங்க மார்னிங் டைம்ல வந்து இஸ்திக்பார் செய்வாங்க. ரெண்டாவது அதே சொல்றான், அது முத்தகீன்களோட பண்பு. எப்படி? உண்மையிலே அல் குர்ஆன் வந்து சொல்லுது, இது ஒரு அநியாயம். நீங்க பாவம் செய்யறதுக்கே அது உங்களுக்கு நீங்களே செய்யற அநியாயம். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஃபாஹிஷான்னு சொன்னா மிச்சம் மோசமான, வெறுக்கத்தக்க, மானக்கேடான, வெக்கங்கெட்ட ஒரு செயல். அவங்க ஒரு மோசமான, பாவமான, மானக்கேடான விஷயங்களை செஞ்சா, அல்லது அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவங்களுக்கு அவங்களே அநியாயம் செஞ்ச. அநியாயம் செய்யறப்ப நான் பாவம் செஞ்சு அல்லாஹ் தாலாவுக்கு போறதுக்குரிய அந்த அவனோட நெருங்குற அந்த விஷயத்தை நான் குறைச்சு கொள்றேன். அப்ப அது அநியாயம், நான் எனக்கு செய்யற அநியாயம். அப்படி ஒரு அநியாயத்தை அவங்களுக்கு அவங்க செஞ்சா ஸக்கருல்லாஹ், அல்லாஹ் தாலாவை உடனே என்ன செய்வாங்க, அவங்க ரிமெம்பர் பண்ணுவாங்க, அடி நினைச்சு கொள்வாங்க. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவங்க செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்வாங்க. வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அவங்க வமை யக்ஃபிரு ذுனூப இல்ல, அல்லாஹ் தாலாவை தவிர வேற யாரு பாவத்தை மன்னிக்கலும்? அல்லாஹ் சொல்றான், வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். முத்தகீன்கள் பண்புல சொல்றான், அவங்க செய்யற பாவத்துல அவங்க தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. which means அவங்க தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு அந்த பாவத்துல இருந்து மீண்டு கொள்றாங்க. ரைட்? அப்ப இஸ்திக்ஃபார் என்னத்துக்கு என்ற மூணாவது விஷயம் என்ன சொன்னா, பாவ மன்னிப்பு தேடுறாக்கள், இஸ்திக்ஃபார் செய்யறாக்களை அல்லாஹ் தஆலா விரும்புறான். وَمَنْ يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ, யாரு ஒரு மோசமான இல்லாட்டி ஒரு தீமையான விஷயத்தை செய்கிறாரோ, அல்லது أَوْ يَظْلِمْ نَفْسَهُ, அவருக்கே அவர் அநியாயம் செய்கிறாரோ, ثُمَّ يَسْتَغْفِرُ اللَّهَ, புறோ என்ன செய்கிறாரு, அவர் இஸ்திக்ஃபார் செய்கிறாரு, يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. அப்படி செஞ்ச ஒரு ஆள் பாவம் செய்கிறாரு, அவரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரு, இஸ்திக்ஃபார் செய்கிறாரு. அப்படி செய்யற ஒரு ஆள் அல்லாஹ் தஆலாவை மன்னிக்கிற ஒருத்தனா, ரஹீம் கருணை உள்ள ஒருத்தனா, மிச்சமே லவ் உள்ள ஒருத்தனா, இரக்கம் உள்ள ஒருத்தனா காண்பார். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்புன்றது வந்து கருணை. அல்லாஹ் வெரி கைண்ட், ஜெனரஸ். ஸோ அதுதான் அல்லாஹ் தாலாவுடைய சிறந்த பண்பு. எனவே அல்லாஹ் தாலா மன்னிக்கிறத கருணையா அல்லாஹ் தாலா சொல்றான். நாலாவது, இஸ்திக்ஃபார் செய்த உண்மையிலே நிறைய ஹைறுகளை, பரக்கத்துகளை கொண்டு வரும். நிறைய ஹைராத், பரக்காத்தை கொண்டு வரும். அல் பலா, சோதனைகளை, கஷ்டங்களை, துன்பத்தை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அது நீக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளுங்க. யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து கண்டினியூஸா கான்ஸ்டன்ட்லி வந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மலையை அல்லாஹ் தஆலா இறக்குவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களோட செல்வத்தில், உங்களோட பிள்ளைகள்ல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருவான். அல்லாஹ் தஆலா தர ஒரு ப்ராமிஸ். நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னா, பிள்ளைகள்ல இதை தருவான், செல்வத்துல பரக்கத்தை தருவான், நிறைய ஹைரை கொண்டு தருவான், மலையை கொண்டு தருவான். அதோட அல்லாஹ் தஆலா சொல்றான், வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தோட்டங்களை தருவான். இப்போ நாங்க விவசாயம் இங்க செய்யறோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதுல பரக்கத்தை தருவான். இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்ன சொன்னா, வயஜ்அல் லக்கும் ஜன்னாத், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுவனத்துல தோட்டங்களை தருவான். வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, அந்த சுவனத்துல அந்த தோட்டங்கள்ல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்னா மலையை அனுப்புவான், செல்வத்துல பிள்ளைகள்ல விருத்தியை தருவான், தோட்டங்களை, ஆறுகளை இம்மையிலையும் மறுமையிலையும் உருவாக்குவான். அல்லாஹ் தஆலா அதுக்குரிய வசதிகளை எங்களுக்கு தருவான். ஸோ இதுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தர வாக்குறுதி. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கொள்ள, அவங்ககிட்ட யார் சரி பெய்து எனக்கு லைஃப்ல சரியான கஷ்டமா இருக்குது, அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளுங்க. என் பிசினஸ் லாஸ்டா இருக்குது, இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளுங்க. எனக்கும் என் வைஃபுக்கும் இடையில பிரச்சனை வருது, இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளுங்க. என்னோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளுங்க. அதுல விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்கள் இல்லாட்டி சாலிஹான மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா,
எந்த ஒரு மோசமான விஷயம் நடக்கிறண்டாலும் இந்த குர்ஆன் வசனத்தை ஃபுல்லா நம்பினாங்க. அதுதான் வாழ்க்கையில பரக்கத்தை ஹைரத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் போய் சொல்லி நாங்க கேட்டதில்லை. ரைட். அஞ்சாவது விஷயம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்ட அந்த ஹிஸ்டரியில வரக்கொள்ள ரஹ்மாவை பெறு. ரஹ்மான்ட்டு அல்லாஹ் தஆலோட பிளெஸிங்ஸ். இந்த பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு முக்கியமான ஒரு கீ தான் இந்த இஸ்திக்பார். கால யா கௌமி, அவரோட சமூகத்தை பார்த்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எனது சமூகமே, லிமஸ்தஸ்தஅஜிலூன பிஸ்ஸய்யிஅத்தி கப்ல அல் ஹஸன, ஒரு நன்மையான விஷயம் செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க ஏன் தீமையான விஷயம் ஒன்று செஞ்சு கொள்றீங்க? லவ்லா தஸ்தக்ஃபிரூன அல்லாஹ், நீங்க இஸ்திக்பார் செஞ்சு கொள்ள வேணாமா? ஏன் நீங்க இஸ்திக்பார் செய்றீங்கல்ல, செய்யலாமே. அப்படி செஞ்சா லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தருவான், ரஹ்மாவை தருவான், பரக்கத்தை தருவான். ஸோ இதுவும் அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை இந்த இஸ்திக்பார் தடுக்கும். ஆத் சமூகத் கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழிக்கிறதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். ஆத் சமூகத் கூட்டத்துல இருந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அவங்களோட இருக்க கொள்ள எனக்கு அந்த சமூகத்தை அழிச்சு கொள்ளலாம், ஏன்னா நீங்க அந்த சமூகத்தோட இருக்கிறீங்க. ரெண்டாவது பாயிண்ட், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன், எனக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் ஒன்று கொடுத்து கொள்ளலாம், அழிவை கொடுத்து கொள்ளலாம். ரீசன் என்ன? அவங்க இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இஸ்திக்பார் செய்யற நிலையில ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. அப்ப ஆறாவது முக்கியமான பாயிண்ட், அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை இஸ்திக்பார் தடுக்கும். ஏழாவது விஷயம், எங்களோட உள்ளத்தை உறுதியாக்கி இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் ஹைர கொண்டு வரும். வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, அல்லாஹ் தஆலாவுடத்துல நீங்க இஸ்திக்பார் செஞ்சு கொள்ளுங்க, அவனுக்கிட்டே திரும்பி போங்க. யுமத்தியக்கும் மத்தான் ஹஸன, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையை கொஞ்சம் கூட்டி தருவான், நிறைய விஷயங்களை கொண்டு தருவான். மத்தான் சொன்னா இந்த வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிற இன்பங்கள் அதை தருவான். இலா அஜலி முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு. வயுக்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்ல, அல்லாஹ் தஆலா மறுமையில ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை அதிகமாகி தருவான். இஸ்திக்பார் செஞ்சா இந்த உலகத்துல எங்களுக்கு குறிப்பிட்ட காலம் அழகான முறையில வாழ்றதுக்கு ஒரு இதை தாரான். அதே மாதிரி மறுமையில அல்லாஹ் தஆலா அவனுடைய சிறப்புகள், பெஸ்டான ரிவார்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவான். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் சூரா அன்-நஸ்ர், சூரத்து நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அந்த சூரா இறங்கின டைம் பாருங்க, எப்ப இறங்கிச்சு? மக்கா வெற்றி. மக்காவை முஸ்லிம்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த பிறகு இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ் தஆலாவுடைய உதவியும் நஸ்ருன்ற ஹெல்ப், வெற்றி வந்தால், வரைத الناس يدخلون في دين الله افواجا, இந்த மார்க்கத்துல அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்துல மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து சேருவாங்க. في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر, நீங்க அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்யுங்க, அவனுடைய பேரை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க. பிஹம்தி ரப்பிக إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, இன்னஹு கான தவ்வாபா. ஒரு வெற்றி கிடைக்கிற டைம்ல இஸ்லாம் தார கைடன்ஸ் என்னன்னா நீங்க இஸ்திக்பார் செஞ்சு போடுங்க. ரைட். அதே மாதிரி இந்த இஸ்திக்பார் வந்து எல்லா தூதர்கள், மெசஞ்சர்ஸ், ப்ராஃபெட்ஸ் சுன்னா. எப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். காலா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு தெரியுமா என்ன பாவம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ அல்லாஹ் தஆலா நீ என்ன எங்களை மன்னிக்கலாட்டி, வ தர்ஹம்னா உண்ட அருளை எங்களுக்கு நீ தரலாட்டி, லனகூனன்ன மினல் காஸிரின், எங்களுக்கு பெரிய லொஸ் ஒன்று வரும், நாங்கள் நஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்ல இன்னஹு ல யுகானு அலா கல்பி, என்ற உள்ளத்துல ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன்ல ஒரு சின்ன மிஸ் ஆகுது, அதாவது ஒரு சின்ன கவனக்குறைவு, நான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம்
நான் கியாலஸா இருக்கிறேன். வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி 100 மர்ர. நான் ஒரு நாளைக்கு 100 தடவை, ஒரு இடத்துல வருது 70, இன்னொரு ரிவாயில வருது 100. சரி, 100க்கும் அதிகமா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட லைஃப் எப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தோட தேவைக்காக டைம் பார்க்காம நிக்காம ஓடினாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ரைட்? அதே மாதிரி இந்த சமூகத்தோட நலன், இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயம் நடக்கணும், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணினாங்க. அப்படி அந்த வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய போட்டாங்க இந்த சமூகத்தை டெவலப் பண்றதுக்கு, அப்படித்தானே? அதே மாதிரி எதிரிகளோட நிறைய வாருக்கு போனாங்க, ரைட்? அதே மாதிரி இஸ்லாத்துல புதுசா மக்களை எடுத்துக்கொண்டாங்க. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு தூதர், ஒரு மெசஞ்சர், ஒரு ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்யறோம்டா, நாங்க எவ்வளவு நாளைக்கு செய்யணும்? அதனால 2 கொஸ்டின் தந்தமே. ஒன்று, கடைசியா நான் நேரம் எடுத்து இஸ்திக்ஃபார் செஞ்சது எப்ப? அடுத்தது, நான் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறேன், இல்லாட்டி எத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்யறேன்? இந்த பாயிண்ட்ல இந்த ஹதீஸை நாங்க முன்னுக்கு வச்சு பார்த்தோம்னு சொன்னா நாங்க எவ்வளவு தூரம் பின்னிக்கிறோம்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். எனவே நாங்க அடுத்த இதுக்கு போறோம்னு சொன்னா, இஸ்திக்ஃபார் இப்ப நாங்க சொல்றோம் தானே, இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும், துஆ கேட்கணும். அப்ப இஸ்திக்ஃபார் செய்யறேன்டா எப்படி இஸ்திக்ஃபார் செய்யற மீனிங் கொண்டு வரதானே? எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம், சையதுல் இஸ்திக்ஃபார். சையதுண்டா கேப்டன், பிரசிடென்ட், லீடர். ஸோ இந்த கேப்டன் ஆஃப் இஸ்திக்ஃபார், சையதுல் இஸ்திக்ஃபார், அதான மீனிங். அந்த சையதுல் இஸ்திக்ஃபார் எங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்திக்ஃபாருக்கு பேசிக்கான விஷயமே தான். இப்போ நாங்கள் ஒரு சும்மா இஸ்லாத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணல, ஏன்னா எங்களுக்கு ஒரு லீடர் ஒன்று வேணும். ஒரு நாங்கள் சும்மா பொலிட்டிக்ஸ்ல இறங்கலாம், எங்களுக்கு ஒரு லீடர் ஒன்று வேணும். இப்போ இஸ்திக்ஃபார் செய்யக்குள்ள அதுக்கு ஒரு கேப்டன் ஒன்று வேணும் தானே? எதை வச்சு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன்? அந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன சொன்னா, சையதுல் இஸ்திக்ஃபார் அன் தகூல், சையதுல் இஸ்திக்ஃபார்னு சொன்னா நீங்க இப்படி சொல்லணும், அல்லாஹும்ம அன்த ரப்பி, எனது இறைவனே, அல்லாஹ்வே நீதான் எனது இறைவன், லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேற இலாஹ் இல்ல, ஓகே? ஹலக்தனி வ அன அப்துக், நீ என்னை படைத்தாய், வ அன அப்துக், நான் உண்ட ஸ்லேவ், நான் உண்ட அடிமை, வ அன அலா ஹதீக வ வஅதிக மஸ்ததாத், என்னால ஏழுமானவரை நான் ட்ரை பண்ணி உன்னோட செஞ்ச ஒரு எக்ரிமெண்ட் ஒண்டிக்கு, அந்த எக்ரிமெண்டோட தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று சந்திக்கிறாய், அந்த ப்ராமிஸுக்கு பின்னால தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். என்னால ஏழுமானவரை நான் இதுல தான் இருக்கிறேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், நான் செஞ்ச எல்லா பாவத்தில இருந்தும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவாங்க, பாதுகாப்பு தேடுகிறேன். அபு உலக பினிஅமதிக அலைஹி, நீ எனக்கு செஞ்ச எல்லா நிஅமாக்களையும் நான் ஏற்றுக்கொள்றேன், ஐ அக்செப்ட், ரைட்? வ அபு உலக பிதம்பி, நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன், ரைட்? ஃபக்ஃபிர் லி, நீ என்ன மன்னிச்சுக்கோ, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா, உன்னை தவிர இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால வமன் காலஹா மினன் நஹாரி மூக்கினன் பிஹா, ஒரு ஆள் இதை பகல் டைம்ல இப்படி செஞ்சா என்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ் தஆலா என்ன மன்னிப்பான், இது யாரு நம்பி மார்னிங் டைம் இதை ஒரு ஆள் சொல்றாரோ, ஃபமாத மின் யௌமிஹி கப்ல அய்யும்சி, அவர் ஈவினிங் ஆகிறதுக்கு முன்னுக்கு அவர் மௌத்தாகினார் என்று சொன்னா, ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போவார், அவர் சொர்க்கத்தில் உள்ள ஒரு ஆள். வமன் காலஹா மினல் லைலி வஹுவ மூகினும் பிஹா, ஒரு ஆள் இதை நைட்ல சொல்றார், ஃபமாத கப்ல அய்யுஸ்பிஹ், மார்னிங் ஆகிறதுக்கு முன்னுக்கு அவர் மௌத்தாகிறாரு, ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கத்துக்கு போறார். அப்ப நாங்க இதை மார்னிங் சொன்னாலும் ஈவினிங் சொன்னாலும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்புல நாங்க இருக்கிறோம். நாங்க எப்ப மௌத்தாயினாலும் சொர்க்கத்துக்கு போவோம். ரைட்? அடுத்து இஸ்திக்ஃபார் செய்யற முறையில அடுத்த விஷயம் என்ன சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி இஸ்லாம் சொல்லப்படல, இந்த உலகத்துல வாழ்ற எல்லாரோட ஈமான ஒரு தட்டுல வச்சும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஈமான ஒரு தட்டுல வச்சாலும் வெயிட் அங்கதான் இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு, அன்னஹு கால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லிம்னி துஆஅன் அதுஉ பிஹி ஃபீ ஸலாத், என்ற தொழுகையில நான் கேட்கிற ஒரு துஆவை எனக்கு சொல்லித்தாங்க கேட்குறேன். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, நான் எனக்கே நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறேன், கணக்கு வழக்கில்லாத அநியாயம் செஞ்சுக்கிறேன். அதான் ஸுல்மன் கஸீரா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அப்ப நாங்க எப்படி கேட்கணும்? அப்ப நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த். பாவங்களை உன்னை தவிர வேற யாரும் மன்னிக்கிறது இல்ல. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உனக்கிட்ட இருந்து வார அந்த மக்ஃபிரா இருக்கே பாவ மன்னிப்பு, அதுல இருந்து நீ என்னை மன்னிச்சுக்கோ. வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், எனக்கு நீ பிளஸ் பண்ணு, பரக்காவதா ஹைராத்தா, நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிக்கிறவன், நிச்சயமே கைண்ட் ஜெனரஸ், இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன். அப்ப இதுதான் அந்த இஸ்திக்ஃபார் செய்யற முதலாவது சையதுல் இஸ்திக்ஃபார் எல்லாரும் கட்டாயம் பாடமாக்கணும். ரெண்டாவது இந்த துஆவை நாங்க இஸ்திக்ஃபாருக்கு முன்னுக்கு ஓதிக்கொள்ளும். ஸோ உங்களுக்கு அந்த நோட் ஷேர் பண்ணிக்குது, உங்களுக்கு இன்ஷால்லா எடுத்துக்கணும். அப்ப நாங்க முன்னுக்கு பார்த்த ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள்ல இருந்து நாங்க விலை கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்திக்ஃபார் வந்து மலையை இந்த பூமிக்கு கொண்டு வரும். எங்கட விவசாய நிலங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளை செல்வங்கள்ல பரக்கத்தை கொண்டு தரும், நிறைய நியமாக்களை கொண்டு தரும், ரிஸ்குடைய வாசலை திறந்து தரும், கஷ்டம் துன்பங்கள் எல்லாத்தையும் இல்லாம அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான கனெக்ஷனை கொண்டு வரும். ஷைத்தான் ஜின்களை எங்கிட்ட இது தூரமா. இந்த உலகம் சின்ன ஒரு விஷயமா தெரியும். ஈமான் டேஸ்ட் வந்து அதிகரிக்கும், கூடும், இன்க்ரீஸ் ஆகும். அல்லாஹ் தாலாவுடைய மஹப்பா, இரக்கம், அன்பு கிடைக்கும். எங்கட நாலேஜ் கூட வரும். மலக்குகள் சந்தோஷமாக எங்களை உயிரெடுத்துட்டு போவாங்க. மறுமையில அல்லாஹ் தாலாவுடைய நிழல் கிடைக்கும். அர்ஷை சுமக்கிற மலக்குகளோட துஆ கிடைக்கும். இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வும் சொன்ன விஷயங்கள். நாங்க எப்ப சரி இவங்க ரெண்டு பேரும் போய் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டிக்கிறோமா? இல்ல. சோ எங்களுக்கு இதுல இருந்து மஸ்ட். இப்ப கடைசியா இந்த ரமதான் முக்கியமான ஒரு மாதம். அதுல இஸ்திக்ஃபாருக்கு எந்த அளவு இடமைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு துஆ ஒன்று கேட்க சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று வருது. நீங்க நான் துஆ கேட்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க. யார் அந்த துஆ கேட்டால்? மலக்குகள்ல தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அதாவது மலக்குகள் மிச்சமே உயர்ந்த ஒரு ஆள். ஆமீன் சொன்னது யாரு? ஹைருல் பஷர், மனுஷர்களே மிக்க உயர்ந்த ஒரு ஆள். அப்ப துஆ எப்படியும் அக்செப்டட், நோ டவுட். என்ன கேட்கிறாங்க? ரகிமான், அவர் நாசமா போகட்டும், அவர் லொஸ் ஆகட்டும். ரஜுலின், அதாவது ரகிம அன்ஃபு ரஜுலின் ذُكِرْتُ عِنْدَهُ فَلَمْ يُصَلِّ عَلَيَّ, என்ற பேர் சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்தபா அதாவது செலக்டட் பர்சன் முஸ்தபா அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி என்ற பேர் சொல்லி யார் எனக்காக ஸலவாத் சொல்லலையோ, வரகிம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமதான், ஒரு முஃமின்ட அந்த மனுஷன்ட வாழ்க்கையில ரமதான் வந்துச்சு. சும்மன் சலஹ قبل ان يغفر له, அந்த ரமதான் வந்துச்சு, அவர்ல எந்த மாற்றமும் இல்ல. தட் மீன்ஸ் அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படல, அவர் இஸ்திக்ஃபார் செய்யல, அவர் அப்படியே ரமதான் கடந்து போயிடுச்சு, அவரும் நாசமானார். அதே மாதிரி வரகிம அன்ஃபு ரஜுலின் அதரக عنده ابواه الكبر فلم يدخله الجنه, அவருக்கு வயசான பேரண்ட்ஸ் இருந்தாங்க, வாப்பா. அவங்க ரெண்டு பேரும் இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகல. அதாவது சொல்ல வரலண்டா அவரு இவங்களை வச்சு சொர்க்கம் போகலன்றத கதை. இங்க சொல்ற விஷயம், இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கலன்னு சொன்னா, அந்த ரெண்டு பேரும் இவங்களுக்கு திருப்தி இல்லாம, இவரோட திருப்தி இவரை திருப்திப்பட்ட நிலையில மௌத்தாகலன்னு சொன்னா இவரும் வந்து நாசமாகட்டும். அப்ப எங்களுக்கு இங்க நாங்க எடுக்க வேண்டிய பாயிண்ட் 3 முக்கியம். இருந்தாலும் இந்த ரமதான் மாதம் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்திக்ஃபார்.
அப்ப ஏன் நாங்க யோசிக்கணும்? அப்படி ரமதான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதக்கிர், அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக நினைவுபடுத்துறது, ரிமெம்பர்படுத்துறது, ஞாபகப்படுத்துறது வந்து மூமின்களுக்கு பிரயோஜனம். என்னன்னா நாங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஹெல்தி இங்க வந்திக்கிறோம். ஹெல்தினா எப்படி? மார்னிங் ஒன் டைம் எழுப்புறோம், எல்லா பச்சைங்களுக்கு எழும்பிடும், வாஷ்ரூம் போறோம், டாய்லெட் இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பிரச்சனை இல்லாம போறோம். நாங்க ஹெல்தி. ஏன்னா எலும்புறதுக்கு கஷ்டமான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாஷ்ரூம் போறதுக்கு கஷ்டமான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சாப்பிடுறோம் எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, ஹாஸ்பிட்டலைஸ்ட், நோய், எல்லாத்துக்கும் நோய், இது எல்லாத்தையும் பார்க்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் ஹெல்தியா இருக்கிறோம். ஸோ முதல்ல அது விஷயம். ஷைத்தான் வந்து எங்களுக்கு தெரியும், அவனுக்கு வந்து ஜெயிலே இருக்கிறான், அவருக்கு போட்டு வச்சுக்கிது, நீங்க வெளியே வரையலான்னு சொல்லி ஒரு ஜன்னல் கூட அவருக்கு நோன்பு காலத்துல திறக்குறது இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு, எந்த சைட்லயும் அவர் வரையல. அதே மாதிரி சொர்க்கத்துல வாசல் திறந்து நரகத்துல வாசல் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு சுன்னா ஃபர்து, ஒரு ஃபர்துக்கு 70 மடங்கு நன்மை தெரியும் எங்களுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நோன்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான். கடைசியில ரையாண்டு ஸ்பெஷல் சொர்க்கம் பேரு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிற விஷயம். கியாம், நாங்க கியாமுல் லைல் நிறைய தொழுகிறோம், சியாம் நிறைய நோன்புகள் பிடிக்கிறோம், ரமதான்ல 30 நோன்பு, அதுக்குரிய கூலி எல்லாம் வித்தியாசமானது. மற்ற நாள்ல செய்யறதுக்கும் இந்த நாள்ல செய்யறதுக்கும் சரியான வித்தியாசம். சதகா, ஜகாத், உம்ரா எல்லாம் வேற வேற ஸ்டேஜ்ல இருக்குது. சதகாக்கு நிறைய நன்மை, ஜகாத்துக்கு நிறைய நன்மை, உம்ரா ஒன்று ஹஜ்ஜா எங்களுக்கு கிடைக்குது. எங்கட தௌபாவால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. இவ்வளோ அருள் இருந்தும், இவ்வளோ பிளெஸிங்ஸ் இருந்தும், இவ்வளோ ரிவார்டு அல்லாஹ் தஆலா ப்ராமிஸ் பண்ணியும் நாங்க இதை அடையலாட்டி, இந்த ரமதான் எங்களை ஜஸ்ட் பாஸ் பண்ணி போனா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னது ஓகே தானே? அது என்ன சரி டவுட் இருக்குது எங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது ஓகே தானே? ரைட். எனவே நார்மலா அரபு நாடுகள்ல ஒரு வழக்கம் முடிக்கிறேன்னு சொன்னா, நீங்க ஒரு பீச்சுக்கு போறனாலும் இம்லா கல்பக் பில் இஸ்திக்ஃபார், உண்ட உள்ளத்தை இஸ்திக்ஃபாரால நிறைச்சிக்கும். பீச்சுக்கு போகல இருக்கும், ஏன்னா தெரியும் அங்க பீச்சுக்கு போற ஃபன் எடுக்கும். பட் ரோட்ல கொஞ்ச நேரத்துக்குள்ள போட்டிப்பான், ஹாஸ்பிட்டல்ல வெயிட்டிங் ஏரியால போட்டிருப்பான். இம்லா கல்பக பில் இஸ்திக்ஃபார், உண்ட இஸ்திக்ஃபாரால இந்த வெயிட் பண்ற டைம் நீ யூஸ் பண்ணிக்கும். எங்களுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு ஃபோன் ஒன்று இருக்குது, எங்களுக்கு ஸ்க்ரீனில் சேவ் பண்ணி வைக்கணும், எங்களோட வெஹிக்கலில் வச்சு கொள்ளையிடும், வீட்டில் வச்சு கொள்ளையிடும். ரைட்? ஸோ இப்படித்தான் நாங்கள் இந்த இதுக்குள்ளுக்கு போகணும். நல்லா தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யார் கஷ்டப்படுறாங்களோ, கஷ்டப்பட்டு எங்கட லைஃபுக்கு வர ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாங்கள் எங்கட பாதையை காட்டி கொடுப்போம்னு நல்லா சொல்கிறோம். உங்களோட பாதையை காட்டி தரணும் சொல்லலை, எங்கட பாதை அப்படின்ட்டா நாங்கள் தர பாதை உங்களுக்கு ஒரு நாள் மிஸ் ஆகாது, சரியாக போய். ஸோ நாங்கள் இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். ரைட்? ஸோ இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம், நிறைய பரக்கா ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர மாதம், இஸ்திக்ஃபார அடிக்கடி சொல்கிற மாதம். நாங்கள் எங்களை இந்த மாதத்தை அழகா யூஸ் பண்ணி நாங்கள் இஸ்திக்ஃபார் மூலமாக எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு சொர்க்கம் போகிறதுக்குரிய மனிதன் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மாற்றிக்கொள்ளணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல்